ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆங்கில மாதத்தில் 7வது மாதமான ஜூலை மாதம் முடிவடைந்து 8வது மாதமான ஆகஸ்ட் மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு. இந்த மாதம் சாதாரண மாதம் கிடையாது, மிக மிக முக்கியமான மாதம். இந்த மாதத்தில் ஏகப்பட்ட கிரக மாற்றங்கள், கிரக பயிற்சிகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கிரகங்கள் அமைப்பும் இருக்குது. அதனோட அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அதில் தனுசு ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி மாறும் அப்படிங்கிறத தான் சொல்ல போகிறேன். ஆகஸ்ட் 3 முதல் எல்லா பெரிய ஆபத்துக்களும் முடிவுக்கு வந்து நிறைய நல்லது நடக்க போகுது. ஸோ அப்படி உங்கள் ராசிக்கு என்னென்ன நல்லது நடக்கும், அதை நீங்கள் எப்படி அக்செப்ட் பண்ணி கொண்டு போகணும் அப்படிங்கிற முக்கியமான ஜோதிடத்தாள்களை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன். கூடவே ஒரு பரிகாரமும் சொல்ல போகிறேன். இந்த பரிகாரத்தையும் நீங்கள் தெரிஞ்சு இதை பண்ணும்போது இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு செல்வத்துக்கு எந்த ஒரு தடையும் இருக்காது. சரி வாங்க, முதல்ல உங்களுக்கான பலன்கள் வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறமேட்டு பரிகாரம் பார்க்கலாம். தனுசு ராசி மூலம், பூரடம், உத்திராடம் முதல் பாதம் முடிய இருக்கக்கூடிய நட்சத்திரத்துக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். முதல்ல உங்களுக்கு பலன்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி பலன்கள் கொடுக்கக்கூடிய கிரகங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற கிரகநிலையை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கிரகநிலை உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத ஆகஸ்டில் தெரிஞ்சிருக்குங்க. தைரிய வீரியஸ்தானத்தில் சனி வகரத்தோடு, சுகஸ்தானத்தில் ராகு, ரணருண ரேகஸ்தானத்தில் செவ்வாய் குரு, கலஸ்தரஸ்தானத்தில் சந்திரன், அஷ்டமஸ்தானத்தில் சூரிய புதன் வகரத்தோடு சுக்கிரன், தொழில் ஸ்தானத்தில் கேது என கிரகநிலைகள் உங்களுக்கு அமைகிறது. இப்படி கிரகநிலைகள் அமையக்கூடிய அடிப்படையில் உங்களுக்கு பலன்கள் வந்து குறிப்பிடப்படுது. ஸோ கிரகநிலைகள் இப்படி அமையிறதை தொட்டு உங்களுக்கு என்ன பலன்கள் அப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ என்ன பலன் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க. ஸோ பலன்களை ஃபஸ்ட்டு பாருங்கள், அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு என்ன மாதிரியான பரிகாரம் செய்யணுங்கிறத பார்க்கலாம். ஆக்சுவலி நேரத்தை அருமையாக தெரிந்த தனுசு ராசி அன்பர்களே, இந்த மாதம் உங்களது யோசனைகள் வந்து அலுவலகத்திலையும் குடும்பத்திலையும் மதிப்பாங்க. உங்களுக்கு மேலான யோசனைகளை சொல்ல தயாராகுங்க. சொன்ன வாக்கை காப்பாற்ற முடியாமல் தவித்த நிலையும் உங்களுக்கு மாறப்போகுது. தைரியம் பிரகாசிக்கணும்னு சொன்னால் மிகையாகாத உண்மை. எனவே எந்த ஒரு முடிவையும் சற்றென்று முடிவிடுங்க. நல்ல விஷயங்கள் தள்ளி போட வேண்டாம். வீடு, மனை, ஆடை, ஆபரணங்கள் போன்ற விஷயங்களில் அவசர வேண்டாம். பொறுத்தார் பூமியார்வார் என்ற பொறுமையை கடைபிடிக்க முயற்சி பண்ணுங்க. தொழில் செய்பவர்களுக்கு கூட நண்பர்கள் உதவிகள் செய்வாங்க. லாபகரமான முதலீடுகள் செய்வீங்க. சிலர் வெளிநாடு பயணங்கள் செல்வதற்கு வாய்ப்பு இருக்குது, தாராளமாக சென்று பாருங்க. அப்புறம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலை சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படும். சிலருக்கு வெளிநாட்டு பயணங்கள் கிடைக்கக்கூடும். வேலையில் இடமாற்றம், பதவி உயர்வு இதெல்லாம் ஏற்படும். எல்லாத்துக்கும் மேலே சம்பள உயர்வு கிடைக்கும். கண்டிப்பாக அந்த சம்பள உயர்வை மிஸ் பண்ணிடாதீங்க. அப்புறம் குடும்பத்தில் எதையுமே ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து முடிவெடுக்கணும். தாயார் மற்றும் தாய்வழி உறவினர்களோடு மனக்கசப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதிலெல்லாம் ரொம்ப கவனம் தேவை. பிள்ளைகள் படிப்பில் மிகுந்த கவனம் தேவை. குழந்தைகள் இல்லாதவர்களுக்கு சந்தன பாக்கியம் கெட்டும். அவர்களை கடிந்து கொள்ள வேண்டாம், எடுத்து சொல்லுங்க. அவர்களை அவசரப்படுத்தவும் வேண்டாம், பொறுமையாக இருங்க. கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு கடுமையாக உழைப்பின் மூலம் முன்னேற வேண்டியது இருக்கும். நண்பர்கள் உதவியால் நன்மைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கிடைக்கக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்வது நல்லது. ஸோ பயன்படுத்தி கொள்ளுங்க. அப்புறம் அரசியல்வாதிகள் வெளியூர் பயணம் செல்ல வேண்டியது இருக்குது. மேலிடத்திலிருந்து முக்கிய பொறுப்புகள் உங்கள் கையில் வரும். சந்தோஷமான செய்தி வந்து சேரும்னு சொன்னால் அதுவும் அரசியலில் மிகையாகாத உண்மை. பெண்கள் கூட சிறிய நோய் என்றாலும் உடனடியாக மருத்துவர் அணுகுவது நல்லது. மருத்துவ சார்ந்த செலவுகள் நிறைய காத்திருக்கு, அதிலெல்லாம் கவனம் தேவை. கணவன் மனைவி உறவு நன்றாக இருக்கும், இருந்தாலும் விட்டு கொடுத்து போவது நல்லது. திருமண தடை நீங்கி திருமணம் இனிதே நடைபெறும், ஒன்றும் பயப்பட வேண்டாம். மாணவர்கள் கூட விளையாட்டில் சிறந்து விளங்குவீங்க. புதிய விஷயங்கள் கற்றுக்கொள்வதில் நிறைய ஆர்வம் காட்டுவீங்க. அது ரொம்பவே வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டோடு பண்ணுறதுனால வெற்றியும் கிடைக்க செய்யும். இதே உங்கள் நட்சத்திரத்துக்கேற்ப பார்க்கும்போது மூலமில் பிறந்த தனுசு ராசிக்கு இந்த மாதம் மனக்கவலை ஏற்படலாம். அதோடு முயற்சிகளில் தடை ஏற்படலாம். எதிலும் எச்சரிக்கை தேவை. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு உடன் இருப்பவர்களோடு சிறு சிறு மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு நீங்கும். ஸோ பார்த்து கவனமாக இருங்க. அப்புறம் பூரடமில் பிறந்த நட்சத்திரத்துக்கு சொல்லப்படுது.
உங்களுக்கு இந்த மாதம் வந்து வாக்குவாதங்களை தவிர்த்து சாதுரியமாக கையாள்வது நல்லது. வரவேண்டிய பணம் வந்து சேரும். உங்கள் பணிகளில் பல குறுக்கீடுகள் வந்தாலும் அதை சாமர்த்தியமாக சமாளித்து வெற்றி காண்பீங்க. அப்புறம் ஃபைனலாக உத்திராட 1ஆம் பாதத்தில் பிறந்த தனுசு ராசிக்கு குறிப்பிடப்படுது. இந்த மாதம் நீண்ட நாட்களாக வரவேண்டியிருந்த பணம் வந்து சேரும். அறிவு திறமை வெளிப்படும். உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு உண்டாகும். அடுத்தவருடைய குற்றச்சாட்டுக்கு ஆளாக நேரிடும். கவனமாக இருங்க. பரிகாரமாக அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு சென்று வியாழக்கிழமை தோறும் வளவாருங்க. இந்த மாதம் அதிர்ஷ்ட கிழமை உங்களுக்கு புதன் வியாழன். சந்திராஷ்டம தினம் ஆகஸ்ட் 3, 4, 5, 31. அதிர்ஷ்ட தினம் ஆகஸ்டில் 24, 25. ஸோ உங்களுக்கு முழுசாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பலன்கள்னு வந்து இதெல்லாம் தான் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இப்போ தான் உங்களுக்கு பரிகாரம் வந்து சொல்ல போகிறேன். இந்த பரிகாரம் ரொம்ப சிம்பிள், ஈஸி. ஆனால் இதை நீங்கள் மெயினாக செய்கிறதுனால உங்களுக்கு பயங்கரமான ஒரு வெற்றி வந்து கிடைக்கும். நாம் தூங்கி விழுந்து எழக்கூடிய ஒவ்வொரு நாளுமே, அதாவது நம்ம தூங்கி விழித்து எழக்கூடிய ஒவ்வொரு நாளுமே நமக்கு வரம் என்று கூறலாம். ஒவ்வொரு நாளுமே நல்ல விதமாக போக வேண்டும் என்ற எண்ணம் நம்ம ஒவ்வொரு ராசிக்குமே இருக்கும். ஒரு வருடம் தொடங்கும் போது, ஒரு மாதம் தொடங்கும் போது, ஒரு வாரம் தொடங்கும் போது, ஒரு நாள் தொடங்கும் போது என ஒவ்வொரு தொடக்கமும் நமக்கு நல்லதாக இருந்துவிட்டால் மீதி இருக்கக்கூடிய கால நேரம் முழுவதும் நல்லதாகவே இருக்கும் அப்படிங்கிறத பெருசாக நாம் வந்து நம்புவோம். அதனால் எல்லாமே நல்லதாகவே இருக்கணும் அப்படிங்கிறது வந்து நமக்கு இருக்குது. ஸோ அப்படி இப்போ மாதம் பிறக்கும்போது இந்த ஒரு கயிறை நீங்கள் கையில் கட்டி கொண்டால் போதும், உங்களுக்கு பயங்கரமான ஒரு இது வந்து ஏற்படும். அதாவது நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு கயிறை கட்டினா போதும், இந்த மாதம் முழுவதும் நீங்கள் தொட்ட காரியம் எல்லாமே வெற்றி அடையும். ஆக்சுவலி அதை தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஆன்மீக சார்ந்த இந்த கயிறு பரிகாரத்தை தெரிந்து கொள்வதற்கு முன்பு வாழ்க்கையில் வெற்றி எப்படி சீக்கிரம் அடைவது, உங்கள் குறிக்கோளில் தடைகள் வராமல் இருக்க என்ன செய்வது, உங்களுடைய எண்ணங்களை எப்படி மாற்றினால் முயற்சிகளில் தடை வராமல் இருக்கும் என்பதை பற்றி ஒரு சின்ன மேனுஃபேக்சர் மெத்தடை முதல்ல சொல்கிறேன். அதை தெரிந்து கொள்ளுங்கள். பிறகு அந்த ஆன்மீக சார்ந்த கயிறு பரிகாரத்தை பார்த்துடலாம். எண்ணம் போல் வாழ்க்கை என்ற ஒரு பழமொழி இருக்குது. நமது எண்ணங்கள் தான் நமக்கு வினையாக நமது வாழ்க்கை கேள்விகளுக்கு விடையாக வரும். எனவே நம்மளுடைய எண்ணங்களுடைய வெளிப்பாடு எப்படி இருக்கிறதோ நம்மளுடைய வாழ்க்கை அப்படி தான் இருக்கும். எண்ணங்களை நேர்மறையாக வைத்துக்கொண்டு நேர்மறையான விஷயங்களை சிந்திக்கும் போது நம்மளுடைய வாழ்க்கை பாதை நல்லபடியாக செல்லும். இப்போ உதாரணத்திற்கு காலை எழுந்தவுடன் அவசரமாக வீட்டு வேலைகளை செய்யும் போது தாமதமாகி விடுமோ, முடிக்க முடியுமோ, அல்லது டிராஃபிக்கில் சிக்காமல் வண்டி ஓட்டிக்கொண்டு நேரத்திற்கு அலுவலகம் செல்ல வேண்டும் என்றெல்லாம் எண்ணம் நமது மனதில் இருக்கோ, டிராஃபிக்கில் சிக்கிக்கொள்ளக்கூடாது என்ற எண்ணம் நம்ம ஆழ் மனதிற்குள் இருக்குமோ தவிர டிராஃபிக் இல்லாமல் சென்றடைய வேண்டிய இடத்தை சரியான நேரத்தில் சென்றடைவோம் என்ற நம்பிக்கை நமக்கு குறைவாக இருக்கும். இந்த நம்பிக்கை உயர்த்தக்கூடியது தான் மேனிஃபெக்ஷன். நேர்மறையான எண்ணத்தோடு டிராஃபிக்கில் சிக்கிக்கொள்வோமா என்ற எண்ணத்தை தவிர்த்து விட்டு நம்ம செல்லக்கூடிய இடத்திற்கு சரியாக சென்று விடுவோம் என்ற நம்பிக்கை உங்களுடைய ஆழ்மனதில் எப்போது தோன்றுகிறதோ அப்போது நீங்கள் வாழ்க்கையில் ஜெயித்து விடுவீங்க. ஆக்சுவலி இந்த பரிகாரத்தை நீங்கள் வந்து இந்த மாதம் முதல் நாளில் ஒரு கோவில் அமர்ந்து செய்யணும். இதனை நீங்கள் வந்து வாரம் மேற்கொள்வதன் மூலம் புத்துணர்ச்சி வளர்த்து கொள்ளலாம். மாதம் முதல் நாளில் இறைவனை பிரார்த்தனை செய்து இந்த கயிறை உங்கள் கையில் கட்டி கொண்டால் இந்த வாரம் உங்களுக்கு எப்படி செல்கிறது என்று நீங்களே பார்ப்பீங்க. கடந்த வாரம் நீங்கள் எதிர்கொண்ட பிரச்சனைகளுக்கு இந்த வாரம் தீர்வு கிடைத்துவிடும். இந்த வாரம் வெற்றி கிடைக்கக்கூடிய வாரமாகவும் திகழும். அதற்கு இந்த 7 முடிச்சு போட்ட கயிறை உங்கள் கையில் கட்டி கொள்ளுங்க. நீங்கள் மனதில் எந்த குறிக்கோளை வைத்து 7 முடிச்சு போட்டிங்களோ இதை வந்து இந்த வாரத்திற்குள் நீங்கள் செய்து முடித்து விடுவீங்க. இந்த கயிறு பார்க்கும் போதெல்லாம் முடிச்சு போட்ட வேலைகளை சீக்கிரம் முடிக்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றும். அந்த எண்ணம் உங்களுடைய சுறுசுறுப்புக்கு தூண்டுதலாக இருக்கும். பிள்ளையார் கோவில், சிவன் கோவில், அம்மன் கோவில், எந்த கோவில் அமர்ந்து இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்து கொண்டாலும் சக்ஸஸ் தான். அடுத்த வாரம் கோவில் சென்று கயிறை புதுப்பித்து கொள்ளுங்க. அதாவது பழைய கயிறை நீக்கி புதியதை கட்டி கொள்ளுங்க. இவ்வாறு 4 வாரம் செய்வதன் மூலம் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு சுபமானதாக இருக்கும். வாரம் செய்ய முடியாதவங்க மாதம் ஒரு முறை செய்தால் கூட போதும். இது ஒரு சின்ன நம்பிக்கை தரக்கூடிய பரிகாரம். நம்பிக்கை இருந்தால் முயற்சி செய்து பாருங்கள், நல்லதே நடக்கும். ஆனால் நம்பிக்கை இல்லாமல் செய்தீங்கன்னா பலிக்காது. அதனால் நம்பிக்கையோட முயற்சி செய்து பாருங்கள். ஸோ இதெல்லாம் தாங்க உங்களுக்கான பரிகாரம். இதையும் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. இதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து அவங்களும் பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் இந்த முக்கியமான தகவல்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சேனலில் நிறைய அப்டேட்டான வீடியோலாம் வரும். அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.